சென்னை உட்பட 29 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தி: 29 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட 29 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தற்போதைய முக்கிய செய்தி: 29 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சொல்லுங்க ராஜகுமரன். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முதலே மழைப்பொழிவு இருந்து வருகின்றது. 29 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி காலை 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைப்பொழிவு நேற்று முதலே இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் 29 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி 3 மணி நேரம் என்றால் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி காலை 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும், நாமக்கல், சேலம், கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். தென் மாவட்டத்திலும் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதன்படி தென் மாவட்டத்தின் தென்காசி, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 29 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களிலும் மழை பெய்யும். அதே போன்று விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய வட மாவட்டங்களிலும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தென் மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களிலுமே மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை நெல்லை, தென்காசி மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை தவிர பிற பகுதி மாவட்டங்களை தவிர்த்து பார்த்தோம் என்றால் அனைத்து பகுதிகளிலுமே வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் என்று மழைப்பொழிவிற்கு காலை 10 மணி வரை வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு இன்று வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைப்பொழிவு நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காலை 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் எல்லாம் மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும், திருச்சி மாவட்டத்திலும் காலை 10 மணி வரை மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக காலை 10 மணி வரை மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தென் மாவட்டங்களில் தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 தென் மாவட்டத்திலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நாமக்கல்,
சேலம், கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையிலும் காலை 10 மணி வரை மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதலே லேசான சாரல் மழையுடன் கூடிய மழைப்பொழிவு இருந்து வருகின்றது. அவ்வப்பொழுது ஒரு சில பகுதியில் சென்னையில் இன்று காலை முதலே ஓரளவு மிதமான மழையும் பெய்து வருகின்றது. சாலையின் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு ஒரு சில பகுதியில் சென்னையில் மழை பொழிந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் சென்னை பகுதியில் இன்று காலை 10 மணி வரை தற்போது இருக்கக்கூடிய அதே மழை அளவு நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லி இருக்கின்றார்கள். சென்னை மட்டுமல்ல, ஏற்கனவே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு இன்று வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மிக கனமழை என்னும் பொழுது ஒரு நாளில் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் அளவு வரை மழைப்பொழிவை எதிர்பார்க்க முடியும். அதன்படி தென் சென்னை பகுதியில் இன்று மழைப்பொழிவு அதிகம் இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த மாவட்டங்களில் எல்லாம் இன்று லேசானது முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது.